ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸில் டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 5. டார்லிங், மணி 1:30 ஆயிடுச்சு, டிவி ஆன் பண்ணுங்க. ஆமா, டிவி எங்க? என்னது, நீங்க டிவி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இன்னைக்கு ஸ்பேஸ் மிஷன் இருக்கு, 1:30 போட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவோம். நீ என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அது ஒரு ஷார்க் சம்பந்தப்பட்ட சைஃபை மூவி, அதை நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நான் அவ்வளவா படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா எம்ஐபி, ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லி அவ ஒவ்வொன்றா கேட்குவோம். இதெல்லாம் நான் இன்டர்நெட்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மூவிஸ்லாம் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கப்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி நானும் உங்க கூட சேர்ந்து பார்க்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். மூவிஸை பற்றி உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. பல கோடி செலவு பண்ணி நிறைய கதைகள் எடுக்கிறாங்க. சில படம்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் கதையும் பார்த்தா தான் கிளைமேக்ஸே உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு மூவியும் நம்ம டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஒரே டேரக்டர் வேற பிளாட்ல ஸ்டோரிஸ் எடுப்பாரு. அந்த மாதிரி புதுசான சைஃபை விஷயங்கள் எல்லாம் நம்ம அது மூலியமா கத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூவிஸ்க்காக ஒரு பெரிய லெக்சரே எடுக்கிறா. சுகாசா ரொம்பவும் அமைதியான பொண்ணா தான் நான் பார்த்திருக்கேன். இப்பதான் எனக்கு தெரியுது இவளுக்கு மூவிஸ்னா ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சுகாசா எப்பவுமே இந்த ஷோவை மிஸ் பண்ணாம பாத்துருவா. இப்பவும் உட்காந்து இந்த ஷோவை தான் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிட்டோசே சொல்றா. இப்போ அவங்க டிவி வாங்குறதுக்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எல்சிடி வாங்குறதா, எல்இடி வாங்குறதா, சோனி வாங்குறதா, பேனசோனிக் வாங்குறதா, எது ஒரிஜினல் கலரை காட்டும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல. டார்லிங், எது ரொம்பவோ சீப்பா இருக்கோ அதையே வாங்குங்க. ஒரு சூப்பரான படத்தை நம்ம எந்த ஒரு டிவியில பார்த்தாலும் அது சூப்பரா தான் தெரியும். அது போக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட என் ஒருத்திக்காக தான் நீங்கள் டிவி வாங்குறீங்க, அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஹாப்பினஸ், சேட்னஸ் இது ரெண்டுத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்ட நல்ல கப்பலாக நம்ம இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அவள் சிரிச்சிருப்பாளே அப்படின்னு ஹினாமே கேட்குவோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கும் அது பிடிச்சிருந்தது. அது போக நான் அவளை கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அதை நினச்சி பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கோம். இவன் சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஹினாமே நினைக்கிறா. சரி, ப்ரப்போஸ் பண்ணதா வச்சுக்கிடுவோம், ரிங் போட்டு ஒட்டியான அவள் கேட்கவும். இல்லை, அவளுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லா ஹஸ்பண்டுமே ஏன்டா இப்படி இருக்கீங்க? அதுவும் முக்கியமாக அந்த 3 விஷயம். நம்பர் 1, நம்ம வெளியூர் போவோமா? இல்லை டார்லிங் வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, அப்படின்னா அவளுக்கு வெளியூர் போகிறது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 2, நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாமா? இல்லை டார்லிங் வேண்டாம், நானே என் கையால் உங்களுக்கு சமைச்சு தரேன். அப்படின்னா அவளுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்பர் 3, நான் உனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தரவா? இல்லை, எதுக்காக தேவையில்லாத செலவெல்லாம்? ஆனால் அது எதுவும் அவங்களுக்கு பிடிக்காம இல்லை, அவங்க உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிடணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. இதை மட்டும் ஏன்டா அந்த ஹஸ்பண்ட் யாரும் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவ திட்டுறா. நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதை பற்றி யோசிச்சு பார்த்து வைக்கப்பட்டு இருக்கா. என்னோட லவ்வோட அடையாளமாக தான் இந்த டைமண்ட் ரிங்கை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிவியில் ஒரு ரொமான்ஸ் சீனை பார்க்குறான். அப்படின்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே டைமண்ட் ரிங் தான் ரொம்பவோ பிடிக்கும் போல. ஆமாம், ஒரு டைமண்ட் ரிங் எவ்வளோ இருக்கும்? ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், 3 மாச சேலரியை கொடுத்து தான் ஒரு டைமண்டை வாங்க முடியும்னு சொல்லி. அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வரா. குளிச்சதுக்கு அப்புறம் இவ இன்னும் கியூட்டா இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேத்தே நான் சொல்லாம லீவ் போட்டதுனால இன்னைக்கு மதியத்துக்கு மேலே என்னோட ஒர்க்குக்கு போகணும், நான் நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ, அப்போ அதுவரை நான் தனியாக தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அங்கே ஒரு பார்க் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அங்கே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. டார்லிங், இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே, நான் ஏதாச்சும் பண்ணணும்னு இவ எதிர்பார்க்காளா? இவளை பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் இவள் தனியாகவே தான் இருப்பா, அதை நினச்சி சோகப்படுறா. நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அவள் கையை பிடிச்சி இப்போ அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம சிட்டோசை கிட்ட சொல்லணுமான்னு ஆரா கேட்குவோம். இல்லை வேண்டாம், இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா வீட்டையே கொளுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்கிறா. பப்ளிக் பிளேஸில் வச்சு கிஸ் பண்ணுறீங்க, யாராச்சும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுவோம். ஆனால் நாங்கள் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மெய்ட் 2 பேரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்பவும் இப்படி இல்லை, ஆனால் ஓ விஷயத்தில் மட்டும்தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கியூட்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்னு அந்த மெய்ட் 2 பேரும் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வேலைக்கு கிளம்புவோம். நான் வர்ற வரைக்கும் நீ தனியா இருப்பேன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட்டா சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பி வைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அவன் ஜாபை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு அது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கெஸ் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆனாலுமே நான் இல்லாததை நினச்சி அவள் தனியாக இருக்கிறதா ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. எங்கள் 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, இதுக்காக தான் கப்பல்ஸ் ரிங் போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு வரான். அவள் என்னை விட்டு போனதுக்கப்புறமா திரும்ப அவளை எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லி தான் டெலிவரி பாய் அப்புறமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு நிறைய ஆளுங்களை மீட் பண்ணுற இடத்துலலாம் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் என்னால் அவளை திரும்ப மீட் பண்ண முடியல. என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நான் தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நான் இல்லாதப்போ அவளும் இப்படி தான் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு போகிறான். வாங்க டார்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெல்கம் பண்ணுறா.
சுகாசா உனக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்கை நான் போட்டு விடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்கேஜ்மெண்ட் ரிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நம்ம லவ்வுக்கான ஒரு அடையாளமா நான் உனக்கு ஒரு டைமண்ட் ரிங் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னைக்கு என்ன திடீர்னு இவர் இவ்வளோ ரொமான்டிக்காக பேசுறாரு, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், நம்மளோட லவ்வுக்கான அடையாளமா நம்ம 2 பேருமே கையில் ஒரு ரிங் போட்டுக்கிடணும்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ நீங்கள் சொல்ல வர்றது வெட்டிங் ரிங், அப்போ என்கேஜ்மெண்ட் ரிங்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படிங்கிறது கல்யாண பொண்ணு கையில் ஒரு பெரிய டைமண்ட் ரிங்கை போட்டு விடுறது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை எல்லா நேரமும் போட்டிருக்க முடியாது. பார்ட்டி இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் அதை போட முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிறது வெட்டிங் ரிங். கல்யாணம் பண்ணுற 2 பேருமே அதை போட்டிருப்பாங்க. அதை அவங்க எப்போவும் கழட்டவே மாட்டாங்க. அதோட டியூரபிலிட்டி ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஓஹோ எனக்கு இப்போ புரியுது. அப்போ மொத்தமாக நமக்கு 3 ரிங் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, நம்ம திரும்ப என்கேஜ்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ரிவர்ஸில் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். ஆனால் என்னோட லவ்வுக்கான அடையாளமாக நான் உனக்கு ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக ஒரு சண்டை இல்லாமல் இவர் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். டைமண்டோட ரேட் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நாளைக்கு நம்ம ஹனி வின்ஸ்டன் போகலாம் அப்படின்னு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா. ரேட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஒரு ரிங் 6 கோடியான்னு கேட்கவும், ஆமாம் சார் இதை விடவும் காஸ்ட்லியான ரேட்லலாம் எங்கள் கிட்ட ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ காசு கொடுத்து என்னால் வாங்க முடியுமா தெரியலையே, ஆமாம் எதனால இவ்வளோ ரேட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹனி விங்ஸ்டனில் மட்டும்தான் உங்களுக்கு குவாலிட்டியான எல்லா டைப் ஆஃப் டைமண்ட்ஸும் இங்கே கிடைக்கும். அண்ட் எங்ககிட்ட வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. குவாலிட்டியான டைமண்ட் ரிங்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஹனி விங்ஸ்டன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹனி விங்ஸ்டனில் தான் பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும். சுகாசாக்காக நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுக்குள்ள அவள் இழுத்துட்டு போயிருந்தா, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் ரேட்டை பார்த்தாவாச்சும் நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு நினச்சா அதை வாங்க நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டவும், ஹனி விங்ஸ்டனில் பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லவோ, 3 கோடி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் திட்டுறா. நம்ம லவ்வுக்கு ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவோ, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சீப்பான கடைக்கு கூட்டிட்டு போறா. அங்க பார்த்தா அதே 1 கேரட் டைமண்ட் இங்க வரும் 3 லட்சம் தான் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை விடவும் காஸ்ட்லியான ஒரு ரிங் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரிங்கை காட்டுறாரு. அங்க பார்த்தா அதே டைமண்ட் இங்க வரும் 7 லட்சம் தான். நம்ம ஹீரோ சொல்லவோ 7 லட்சம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் அந்த ரிங்கை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். அவ்வளோ காசு கொடுத்து ஒரு சாதாரண கார்பன் கல்ல வாங்குறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள்ல காசை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும், நம்ம பிரிஞ்சிருக்கும் போது நீ தனியா ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த ரிங் உன் கையில இருந்தா ஏன் ஞாபகார்த்தமா இருக்கும், நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் அதை வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இப்போ டைமண்ட் ஷாப்க்கு போய் 32,000 ரூபாய்க்கு 2 பேருக்குமே சேர்த்து ஒரு ரிங் எடுக்கிறாங்க. ரொம்ப சீப்பா இருக்கிற இந்த ரிங் உனக்கு போதுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இதுவே போதும். இதை நான் பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த ஹனி வின்ஸ்டனுக்கு போய் அந்த டைமண்ட் ரிங்கை வாங்காமல் வந்தது, அதுக்கப்புறமா நம்ம சீப்பான இந்த ரிங்கை வாங்கினது, அது போக ஏமால நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது, எனக்காக நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணது, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக கை கொடுத்து நடக்கிறாங்க. 32,000 ஒன்றும் சீப் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடில் வர்ற மாதிரியே காசு பணத்தை எதிர்பார்க்காத உண்மையான லவ் இருக்கிற ஒரு பொண்ணு என் லைஃப்பில் ஒய்ஃபாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட பார்த்ததுக்கப்புறமா நினச்சேன். இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.